Welcome to Civil Tutor Regulation 2021 third semester paper. This paper is common for Civil and Mechanical Engineering. The subject code is ME3351 Engineering Mechanics. Totally 5 units, each unit 1 objectives. This is the first unit, Statics of Particles. This is the main applications for both science and engineering. It is now application not only limited to structural engineering and mechanical engineering, but also extend to various domains of science and engineering. So this is the first unit course objectives to learn the use scalar and vector analytical techniques for analyzing forces in statically determined structures. First unit syllabus, fundamental concepts and principles, system of units, method of problem solutions, statics of particles, forces in a plane. ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போதும் அதை ரெகுலராக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். என்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃபண்டமெண்டல்ஸுங்கிறது கான்செப்ட் தான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் பார்ட். Engineering mechanics is a branch of science which deals with the behavior of body with the state of rest or motion subject to the action of forces. Example, நம்ம ஒரு பாடி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டு கண்டிஷனில் இருக்கும். ஒன்று ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும், இன்னொன்று மோஷன் கண்டிஷனில் இருக்கும். ரெஸ்ட் கண்டிஷனில் எப்போ இருக்கும் அப்படின்னா ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் நெக்லிஜிபிளாக இருந்தது அப்படின்னா அது ரெஸ்ட்னு சொல்லலாம். சப்போஸ் நான் ஃபோர்ஸை கொஞ்சம் வேகமாக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதான் மோஷன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டை பற்றி படிக்கிறதா நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிக்க போகிறோம். ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா it is very important for engineer in planning, designing and construction of various types of structures and mechanics. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த சப்ஜெக்ட் இப்போ நமக்கு மெக்கானிக்கலுக்கும் சிவிலுக்கு இருக்கனால நான் அதை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். அதனால தான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மெஷின்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் அப்ளிகேஷனும் அதே மாதிரி தான். இட்ஸ் எ ஜென்ரல் சப்ஜெக்ட் ஃபார் ஆல் ஃபிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், தட் மீன்ஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இங்கே நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரூஃப் ட்ரெஸ்ஸஸ், பிரிட்ஜ் ட்ரெஸ்ஸஸ், மெஷின் பார்ட்ஸ் எக்ஸெட்ரா நிறைய பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரல் இது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இஸ் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். ஒன் இஸ் எ ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ், ரெண்டு டிஃபார்மல் பாடி மெக்கானிக்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ ரிஜிட் பாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a static condition. Static condition அப்படின்னா rigid, that is a fixed condition சொல்லுவாங்க. It's a body in which particles do not change their relative positions under the action of any force or torque. Rigid body is ideal body and rigid. ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பாடி மூவ் ஆகும். கொஞ்சமாக மூவ் ஆகும் போது அதனுடைய டிஃபார்மேஷன் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிஜிட் பாடின்னு சொல்லுவோம். So deformal body is when the body deforms due to a force or torque, it is said to be deformal body. So நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா that is called from the deformal body. So example rigid bodyனா ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லலாம், deformal body அப்படின்னா டைனமிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ fluid mechanics அப்படின்னா எங்கெங்க ஃப்ளோ ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு சொல்லலாம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லிக்விடுனா வாட்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் கால் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ வாட்டர், கேசஸ் அண்ட் பிளாஸ்மாஸ் ஆல்சோ டியூ டு த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்ட். Rigid body classification is divided into 2 types. One is a statics, another one is a dynamics. Dynamics also is again classified into 2 types. One is a kinematics and another one is a kinetics. So statics அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா which deals with the forces and their effects while acting upon the bodies at rest position. So நம்ம ஜென்ரலாக படிக்க போகிறது ரெண்டே கண்டிஷன் தான். ஒன்று at rest, இன்னொன்று body in motion condition. So body is restங்கிறது statics conditions. So example பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கை டேபிள் மேலே வச்சோம் அப்படின்னா தட் இஸ் இன் ஈக்லிபிரியம் பொசிஷன்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ இஸ் எ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஸ்டாட்டிக்ஸ். அடுத்தது டைனமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா விச் டீல்ஸ் வித் த ஃபோர்ஸஸ் அண்ட் தர் எஃபெக்ட்ஸ் வைல் ஆக்டிங் அப்பான் த பாடிஸ் இன் தி மோஷன். ஸோ இட் இஸ் கால்ட் ஃப்ரம் தி டிஃபார்மேஷன் இஸ் தேர். ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ரம் தி டைனமிக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிக் த பால்.
ஸோ அது வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ்னால அந்த பால் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகிறது தான் டைனமிக்ஸ். ஸோ அதில் again 2 கிளாசிஃபிகேஷன்ஸ், கைனமெட்டிக்ஸ் and kinetics. Kinematics means என்ன சொல்லுவோம் அப்படின்னா most of the bodies without any reference, எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாமல் the bodies மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா kinematics. ஸோ kinematics அடுத்து kinetics அப்படின்னா with the forces acting on the moving bodies, kineticsன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு engineering mechanics எடுக்கும் போது இதில் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லென்த்துங்கிறது ஜென்ரலாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுடைய தான் லென்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஸ்ட்ரைட் லைன் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அலாங் an ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு டைம். ஸோ அந்த லென்த் எடுக்கும் போது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அதுதான் டைம். ஸோ டைம் இஸ் எ மெஷர் ஆஃப் தி சக்ஸஸ் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ். ஒரு ஈவெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு ஈவெண்ட்டுக்கு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்குள்ள டைம் டியூரேஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டைம். அடுத்தது மாஸ், த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வெயிட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா த ஃபோர்ஸ் வித் விச் எ பாடி இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ ஒரு பாடி இருக்குது அப்படின்னா அந்த பாடியினுடைய வெயிட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஃப்ரம் தி வெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட் டு தி ஆக்ஷன் ஆஃப் ஒன் பாடி டு அனதர். இப்போ கிக் த பால் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பால் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறனால அந்த பாடி என்ன ஆகுது அப்படின்னா அல்லது அந்த பால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகுது. அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், ஒவ்வொரு யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும். அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு டெஃபினட் குவான்டிட்டி கண்டிப்பாக இருக்கணும் மெஷர்மெண்ட்டுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் லென்த்து, டைமு, ஒரு வேல்யூஸ், இதெல்லாம் ஒரு குவான்டிட்டி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூனிட்ஸ். யூனிட்ஸில் 3 கேட்டகரிஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் ஆர் ஃபண்டமெண்டல், டெரைவ்ட் ஆர் செகண்டரி ஆர் சப்ளிமெண்ட்ரி. பேசிக் யூனிட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தட் இஸ் அ பேசிக் குவான்டிட்டிஸ். பேசிக் குவான்டிட்டிஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் லீனியர் டைமென்ஷன்ஸ். லீனியர் டைமென்ஷன் சொல்லலாம். இல்லை அப்படின்னா 1 டைமென்ஷனில் இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேசிக் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. லென்த்து, மாஸ் அண்ட் டைம், திஸ் ஆல்சோ இஸ் கால்டு ஃப்ரம் தி என்னென்னா பேசிக் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இது எல்லாமே 1 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னா டெரைவ்டுன்னு சொல்லுவாங்க ஆர் செகண்டரி யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி அப்படிங்கும் போதே இஸ் ஒன் மோர் குவான்டிட்டி இட் வில் பி ஆடட். ஸோ எக்ஸாம்பிள் 2 டைமென்ஷனல், அதாவது லென்த்து பிரெத்து ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். ஸோ செகண்டரி யூனிட்ஸில் 2 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதாவது 2 டைமென்ஷனல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லென்த்து பிரெத்து. அப்போ ஒரு டைமென்ஷன் 2 டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஏரியா கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏரியா, டென்சிட்டி, வெலாசிட்டி இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா 2 டைமென்ஷனில் இருக்கும், 2 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ஃப்ரம் தி செகண்டரி யூனிட்ஸ். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் அப்படிங்கிறது இஸ் அடிஷன் டு தட் இஸ் ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். அது எக்ஸாம்பிள் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் யூஸ் பண்ணுற இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பேசிக் யூனிட்ஸும் செகண்டரி யூனிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ 4 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இட் வில் பி ரெப்ரசன்ட் டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சி. அடுத்து கிராமில் ஜி அண்ட் செகண்டில் எஸ். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் ஃபூட்டு, பவுண்டு, செகண்ட் எஃபிஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து மீட்டர், கிலோகிராம், செகண்ட் எம்கேஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா யூனிட்ஸுமே எஸ்ஐ யூனிட்ஸ் தான். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம டோட்டலாக இந்த சப்ஜெக்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் எஸ்ஐ யூனிட்ஸு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸு, அதனுடைய யூனிட்டு, அதனுடைய சிம்பிள் நான் சொல்கிறேன். லென்த் அப்படின்னா நம்ம ஜென்ரலாகவே ஃபஸ்ட்டு எப்பயுமே பேசிக் யூனிட் சொல்லுவோம், நெக்ஸ்ட்டு டெரைவ்டு யூனிட்ஸை சொல்லுவோம். ஸோ பேசிக் யூனிட்ஸ் என்ன அப்படின்னா லென்த்து, மாசு, டைம், அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எல்எம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் 1 டைமென்ஷனில் இருக்கும் போது அது மீட்டர், கிலோகிராம், செகண்டு. அதனுடைய சிம்பிள்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். எம்மு, கிலோகிராமுக்கு கேஜி, செகண்டுக்கு எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டைமென்ஷனல் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தட் இஸ் செகண்டரி குவான்டிட்டிஸ் எல்லாமே ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸு,
ஒரு பவர், டென்சிட்டி, ப்ரெஷர் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செகண்டரி யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனுடைய ரெப்ரசன்டேஷன் யூனிட்டை ஃபுல் ஃபார்மில் எழுதுவோம் மீட்டர் பர் செகண்டு. இப்போ எக்ஸாம்பிள் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு பர் மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா சிம்பிளை யூஸ் பண்ணும்போது m divided by s. So very important, small m அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், small s அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா நியூட்டனுக்கு கேபிட்டல் n, அதே மாதிரி கிலோ நியூட்டன் யூஸ் பண்ணும்போது k ஸ்மால், நியூட்டன் வந்து கேபிட்டல், இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம். இது ஸ்டாண்டர்டாக எல்லாருமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது SI மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அண்ட் ப்ரீஃபிக்ஸஸ். ஸோ சப் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. அதில் is a multiplication factor ஒன்று இன்க்ரீசிங் ஆர்டர், இன்னொன்று டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ 10 power 1, ஸோ டெக்கா, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா DA. ஸோ 10 power 2 ஹெக்டா, ஹெச்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. 10 power 3 கிலோ, K. அதே மாதிரி 10 power 6 மெகா, கேபிட்டல் M. ஜிகானா 10 power 9 G. டெரானா 10 power 12 T. அதே வந்து மைனஸ் ஆர்டர் இஸ் a decreasing ஆர்டரில் அதே மாதிரி -1, -2, -3, -6, -9, -12 இது வரைக்கும் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால நான் இதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ லா ஆஃப் மெக்கானிக்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி மெக்கானிக்ஸ், 3 law of mechanics யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். அதுதான் இங்கே again we have to used in first law, second law, third law. First law is due to the statics. So if the resultant forces acting on the particle is 0. So body வந்து ரெஸ்ட்ல இருக்கும் போது கண்டிப்பா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருக்கும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா resultant force acting on the particle is 0 based on the statics ன்னு சொல்லுவாங்க. Second law வந்து due to the resultant force is not 0. அப்போ based on the dynamics. அப்போ ஒரு force கொடுக்குறோம் அப்படின்னா acceleration due to mass தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா F is equal to ma. So acceleration of the particle will be proportional to the same magnitude and the direction of the resultant force இருந்தது அப்படின்னா second law ன்னு சொல்லுவாங்க. Next third law எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் ஒரு பாலை விட்டு எறிஞ்சோம் அப்படின்னா அது திரும்பி நம்ம கிட்டே வந்துச்சு அப்படின்னா third law. So every action there is an equal and opposite direction சொல்லுவாங்க. So this is a very important point. Same line of action and equal in magnitude. நான் எப்படி கொடுக்குறேனோ அதே ஃபோர்ஸில் அது திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் third law. So based on the equal and opposite force. So resultant force அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா so if the number of forces acting in a particle simultaneously are replaced by a single force. ஒரு பாடி இருக்கு அப்படின்னா அதில் number of forces எவ்வளோ forces act ஆனாலும் அது that is considered as a ஒரு single force convert பண்ணும்போது the body is said to be in equilibrium. So அதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா finding for the resultant force. If the number of forces acting on a particle simultaneously are replaced by the single force. So that is called from the resultant force. So methods of finding resultant வந்து 4 methods generally we are used. One is a parallelogram law of forces, triangle law, Lamis theorem, resolution of forces. So easy-ஆ நீங்க understand பண்ணிக்கிறதுக்காக இந்த லைன் கொடுத்திருக்கேன். Parallelogram law of forcesங்கிறது only two forces is acting. So two forces parallelogramனு நமக்கு தெரியும், அது நம்ம படிச்சிருக்கோம். Parallelogram வரையறதுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் கண்டிப்பா வேணும். அந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா parallel-ஆ நம்ம என்ன வரையும் அப்படின்னா remaining two directions வரையும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா parallelogram law of forces. Triangle lawக்கு கண்டிப்பா triangle அப்படினாவே மூணு சைடு வேணும். அப்ப two forces ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நான் இன்னொரு சைடு நான் என்னால வரைய முடியும். That is called from the two forces acting triangle law. அடுத்து Lamis theorem, three forces acting னா Lamis theorem. Resolution of forces னா more than two forces acting. So first one parallelogram law of forces. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதில் ஈஸியாக நாம மைண்டில் வச்சுக்கிறதுக்காக ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு சேம் பாயிண்ட் ஒரு ஆரிஜின் ஓங்கிற ஆரிஜின்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன் பிங்கிற ஃபோர்ஸ், அனதர் ஃபோர்ஸ் என்னன்னா Q. ஸோ நேம் இட் செல்ஃப் இஸ் given from the parallelogram law. ஸோ parallelogram நம்ம வரையணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன் கால்குலேட் பண்ணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த Pங்கிற ஃபோர்ஸ்க்கு ஒரு parallel லைன் ட்ரா பண்ணுறோம், அதே மாதிரி Qங்கிற ஃபோர்ஸ்க்கு ஒரு parallel லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இது என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்டன் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அந்த ரிசல்டன்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா parallelogram forces. இதுக்கு டெரிவேஷன் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் மறுபடியும் ஒரு PPT நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ if the two forces acting simultaneously
P and Q acting simultaneously at a point. This is very important. From the point, ஒரு pointல இருந்து ரெண்டு force act ஆகுது at a point. We represent in magnitude and direction of the two adjacent sides of the parallelogram. So ஒரு force இப்படி act ஆகுது அப்படின்னா இதுக்கு parallel நான் இதையும் நான் வரையணும். So another force is Q is acting for this direction அப்படின்னா நம்ம அதுக்கு parallel நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது நான் இந்த பாயிண்ட்டை வரைவேன். ஸோ இந்த டைரக்ஷனை வரைவேன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிசல்டன் தான் ஆர்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தென் த ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் டூ ஃபோர்ஸஸ் ரெப்ரசன்ட் டு இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு பை த டயகனல் ஆஃப் தட் parallelogram originating from that point. அதே ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன கால்குலேட் பண்றேன் அப்படின்னா டயகனல் வரைஞ்சேன் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா after the derivation இந்த formula arrive பண்ணிருப்பாங்க. R is equal to root of P squared plus Q squared plus 2PQ cos theta. So அதில் is due to the directions. அதாவது ஒரு directionல ஒரு triangle மட்டும் form பண்ணி இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு triangular form பண்ணி இதுக்கு நான் alpha values கண்டுபிடிக்கிறேன். So tan alpha is equal to Q sin theta divided by P plus Q sin theta. So next one is triangle law. So if triangle அப்படின்னா 3 sides ன்னு சொன்னேன் already two forces acting. So ஒரு force from the same point origin ஒன்று தான் அதுல இருந்து Pங்கிற ஒரு ஃபோர்ஸும் அடுத்து Qங்கிற ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. The two forces acting simultaneously on a particle be represented on magnitude and direction of the two sides of the triangle. So ரெண்டு சைட்ஸ்னுடைய triangle தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு another sides என்ன வரையும் அப்படின்னா that is called from the resultant force. So the resultant represent to magnitude and direction by the third side of the triangle taken in the opposite order. So அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வரைஞ்சு அதுக்கு நான் ரிசல்டன்ட் கால்குலேட் பண்றேன்னா that is called from the triangle law. So next Lamis theorem. So according to the Lamis theorem நான் முன்னாடி சொல்லிருக்கேன் 3 points. So 3 forces is acting. So இதுல ஒவ்வொரு force என்ன ஆகும் அப்படின்னா each force ஒரு force இந்த directionல கொடுக்கிறேன் P force, another force is Q, another force is the R. So நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா X, Y, Z அந்த கண்டிஷன்ல நீ ஆக்ட் ஆகும்போது ஒரு ஆக்சிஸ் பேஸ் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆக்சிஸ் பேஸ் பண்ணும்போது X, Y, Z அந்த டைரக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணும்போது P, Q, R. ஸோ ஒரு Pங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிவைடட் பை ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு த Lamis theorem, the magnitude of each force of the system is proportional to the sine of the angle between the other two forces. So ஒரு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸ்னுடைய இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ அதான் இப்படி அதே மாதிரி Qக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா Pக்கும் Rக்கும் உள்ள இடைப்பட்டக்கூடிய ஆங்கிள் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி R ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா Pக்கும் Qக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் காமான்னு சொல்லுவாங்க. ஸோ P by sin alpha is equal to Q by sin beta is equal to R by sin alpha. So limitation, it is not applicable for more or less than 3 concurrent forces. Lamis theorem is not applicable from the not less than the 3 forces in solvanga, which is our coplanar forces system. So this is very important. It is called from the origin is one point. You have to start it from the coplanar system. It does not apply to the non-coplanar forces. In pinadi varumbodhu na coplanar planarங்கிறது நான் என்னன்னு explain பண்றேன். It is applicable only if the body is in state of equilibrium of concurrent forces. So generally நம்ம இங்க யூஸ் பண்றது எல்லாமே என்னன்னா body is in rest conditions. So it does not apply to parallel or non-concurrent forces system. So next resolution of the forces. This is a basic one. We have to know that எப்படி தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். அதை பேஸ் பண்ணி ஈஸியா நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஆர் ரிசால்வ் இன்டு ஹரிஜான்டல் அண்ட் வெர்டிகல். ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், அதாவது ஹரிஜான்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட், அண்ட் ஃபைண்ட் த அல்ஜிப்ரிக் சமேஷன் ஆஃப் தி ஹரிஜான்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட் செப்பரேட்லி. ஸோ ஒவ்வொரு ரெண்டு காம்பனன்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு காம்பனன்ட்டுக்குரிய அல்ஜிப்ரிக் சமேஷன் கால்குலேட் பண்ணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் கூட இருக்கக்கூடிய ஹரிஜான்டல் அண்ட் வெர்டிகல் பாயிண்ட் உடைய சம்மேஷன்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ தென் ரிசல்டன் R is equal to எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸுங்கிறது ஒரு ஹரிஜான்டல் காம்பனன்ட், ஒய்ங்கிறது ஒரு வெர்டிகல் காம்பனன்ட் அப்படின்னா இதனுடைய ரெசல்யூஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா resultant is equal to root of summation of fx squared plus summation of fy squared னு சொல்லுவாங்க. So resultant force inclined angle வந்து with the horizontal. So theta is equal to represent to theta எடுக்கிறோம் அப்படின்னா so opposite divided by adjacent. Opposite அப்படின்னா that is a vertical component, summation of the v divided by summation of the h. So summation of the v divided by summation of the h. So sign conversion,
ஜென்ரலாக வெர்டிக்கல் காம்பனண்ட் இஸ் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட். அப்வர்டு எப்பயுமே பாசிட்டிவ் எடுத்துக்கும், அதே மாதிரி டுவர்ட்ஸ் ரைட் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் நெகட்டிவ்னு எடுத்துக்கும், டவுன்வர்டு வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம்.